ரன்னிங்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப பிரேக் டவுன் ஆயிருச்சு, ஹைவேல ஏதாவது ஒரு ரோட்ல அப்படி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படாம என்ன செய்றீங்கன்னா உங்க ஹசார்ட் லைட் ஆன் பண்ணுங்க. ஹசார்ட் லைட்ன்றது நம்ம ஸ்டேட் இண்டிகேட்டர், 4 இண்டிகேட்டருமே எரியும். அந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர வண்டி, சைட்ல போற வண்டி உங்க வண்டிக்கு ஏதோ பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க வந்து உங்க வண்டி மேல மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் அந்த லைட் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு எதனால பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அதாவது செல் போட்டோம்னா கிராங்க் ஆகுதா இல்ல பேட்டரி உட்காந்துருச்சா, என்ன ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. நீங்க பானட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்க பானட்ல எது ஹீட் தெரியுதா, உங்க ரேடியேட்டர் பாயில் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி ரேடியேட்டர் பாயில் ஆகி ஹீட் ஆயிருந்துச்சுன்னா உடனே கேப் ஓபன் பண்ணிட வேணா, கொஞ்ச நேரம் கழிச்சு கேப் ஓபன் பண்ணுங்க. இந்த கேப்பை ஓபன் பண்ணிட்டு தண்ணி இல்ல அப்படின்னா உடனே நீங்க தண்ணி ஊத்திடக்கூடாது. ஒரு ½ hour 1 hour ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊத்தணும். உடனே தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த ஹீட்ல வந்து அந்த இரும்பு பொருள் கேஸ்டைன், அதுக்கப்புறம் அலுமினியம், இது ரெண்டுமே கிராக் விழுந்துரும். அதை ஃபர்ஸ்ட் அப்படி செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ஆயில் கேஜ் வந்து உடனே எடுத்து ஆயில் இருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆயில் இல்லாட்டினாலும் நம்ம ஆயில வாங்கி ஊத்தி டாப் அப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து நமக்கு கிராங்க் ஆகல, பேட்டரி உட்கார்ந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னா ஆல்டர்னேட்டர் பெல்ட் இருக்கா, நம்ம குனிஞ்சு பார்த்தாவே தெரியும் ஆல்டர்னேட்டர் பெல்ட் எதுவும் கட் ஆயிருக்கா, வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா. ஆல்டர்னேட்டர் பெல்ட் எது கட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெல்ட்டை வாங்கி நம்ம மாட்டிட்டு நம்ம ஒரு மெக்கானிக்கை கான்டாக்ட் பண்ணி வந்துடலாம். அதுக்கு பிறகு வந்து ஃபியூஸ் ஏதாவது போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் பாக்ஸை கழட்டி நம்மளே பார்க்கலாம். இந்த ஃபியூஸ் பாக்ஸை கழட்டிட்டு இசிஎம் ஃபீஸ், மெயின் ரிலே, அந்த மாதிரி ஃபியூஸ் பாக்ஸ்ல ஏதாவது லூஸ் கான்டாக்ட் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளே அதை கழட்டி செக் பண்ணிக்கலாம். பயப்படாம 1 by 1 செக் பண்ணுங்க. எதுவுமே சரியாகல, பேட்டரி நெக் செக் பண்ணுங்க. பேட்டரி நெக் லூஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரன்னிங்ல வந்து ஆஃப் ஆயிரும். பேட்டரி நெக்கை செக் பண்ணிக்க, ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு பிரேக் டவுன் ஆகுது, நீங்க ஏதாவது ஒரு டீ கடை ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டு திருப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. அது என்ன காரணம் அப்படின்னா நீங்க போறப்பயே வந்து ஏதாவது பார்க்லாம் லைட்டு, ஹெட் லைட் ஏதாவது போட்டு வச்சுட்டு போயிடுறீங்க. அதனாலதான் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆயிருது. நீங்க ஏதாவது டீ கடை ஹோட்டலுக்கு போறப்ப அந்த லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.